ஆக்சுவலா இபிஎஸ் இதுவரையும் பேசின அத்தனை விஷயமும் இவர் வாயிலாகத்தான் சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ணன் ஜெயக்குமார் தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுலயும் போகுது அப்படிங்கறதையும் அவர் தான் சொன்னாரு. ஆமா, முறிவு என்பதையே இவர் பேசலங்க, ஜெயக்குமார் தான் பேசினாரு. ஜெயக்குமார் தான் தொடர்ந்து அதிமுகவினுடைய வாய்ஸா பேசிட்டே இருந்தவர். நீங்க கடைசியில அங்க மேல போறீங்க, டெல்லி போறீங்க, இவருக்கு சொல்லவே இல்லை. ரெண்டாவது வந்தும் இவர்கிட்ட எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா இவர் தான் மக்களை நேரடியா சந்திச்சிருக்காரு. இபிஎஸ் சந்திக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா வாங்க டீ பார்ட்டிக்கு வந்துருங்க, சாயந்தரம் அமித்ஷா வர்றாரு. இது ஒரு பக்கம் அவர் நொந்து போய் எங்க குடும்பத்துல ஒரு விழா இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது அப்படின்னு அவர் ஓடி போயிட்டாரு. யாரு? ஜெயக்குமார். இந்த பக்கம் மேடையில வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க உதயகுமார். அண்ணன் உதயகுமார் ஒரு முன்னாள் அமைச்சரு, தென் மாவட்டங்கள்ல ஒரு முக்கியமான ஆளு, முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். நீ ஓட்டு பொறுக்கத்தானே இன்னைக்கு நைனா நாகேந்திரனை முக்குளத்தோர்களுடைய சமூகத்துல இருந்து தேர்ந்தெடுத்த. ஏன்னா அங்க அதிகமான ஓட்டு இருக்கு, நாம இவர் மூலமா அதை எடுக்கலான்னு. ஆனா என்ன நடந்திருக்கு? மேடையில எல்லாரும் ஏறிட்டாங்க. இவரு கேபி முனுசாமி, அப்புறம் எஸ்பி வேலுமணி, இபிஎஸ் எல்லாரும் ஏறினா இவரை மட்டும் இறக்கி விட்டுருக்காங்க, இடம் இல்லைன்னு. இது அவமானம் இல்லையா? நூற்றுக்கணக்கான பத்திரிகை முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இறக்கி விடப்பட்டா அது அவமானம் இல்லையா? அவர் நொந்து போய் உடனடியாக தன்னுடைய கார் எடுத்துட்டு சொல்லாம கிளாம அவர் போயிட்டார். போயிட்டு சாயந்தரம் டீ பார்ட்டிக்கு அவர் வரமாட்டேன்ட்டாரு. ஏற்கனவே அவர் தான் அண்ணாமலையை என்னையா லேய வைக்கிற மாதிரி பேசிட்டு அப்படின்னு பேசினவர்.